சட்டமன்றத்துல பேச உங்களுக்கான முறையான வாய்ப்புகள் வழங்கப்படுதா? இல்ல அதான் அது அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் இந்த சட்டமன்றத்தை நடத்துவோம் என்று சொன்னார்களோ அது போன்று நடத்த வேண்டும். அப்போதுதான் என்னை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுங்க, அவ்வளவு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் வேணும். அவ்வளவு விடயங்கள் இருக்கு. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் தொடங்கி இன்றைக்கு நம்முடைய அனல் மின் நிலையத்திலிருந்து அதானி துறைமுகத்திலிருந்து டங்ஷன் மக்கள் இன்னைக்கு மதுரையில் பல்லாயிரக்கணக்கான 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு பேரணி போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு கனிம திட்டம் அறிமுகப்படுத்திருக்கு. கடல்ல அதே மாதிரி கனிம எடுப்பதற்கான அதுக்கான பணிகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்எல்சியில் எனக்கான பிரச்சனைகள் இருக்கு. செய்யூர் ஷிப்காட்ல பிரச்சனைகள் இருக்கு. இது போன்று தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப என்னுடைய என் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி கடந்த 1 வார காலத்திற்கு முன்பு அநியாயமாக கடலூரிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிமிடம் வரையில் ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. ஒரு அட்டென்ஷன்ல இருக்கும் சட்டமன்றம் அப்படின்னா, என்டையர் அரசு இயந்திரங்களும் ஒரு அட்டென்ஷன்ல இருக்கும். ஆனா இப்போது அப்படி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கம்மியான நேரம் ஒதுக்குறாங்களா, கம்மியான நாட்கள் ஒதுக்குறாங்களா? அதைத்தான் நான் கேள்வி எழுப்புறேன். நீங்க ஏன் சட்டமன்றத்தை 100 நாள் நடத்த மாட்டேன்றீங்க?